வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவலில் இன்று நாம் காண இருப்பது பல்லில்லாத பக்தர்கள். கதைக்குள் போகலாமா? ஒரு பெரிய மனிதர், பக்திமான். அவருக்கு பல்வலி. வேலைக்காரனை கூப்பிட்டார். நீ உடனே போய் பல் வைத்தியர் ஒருவரை அழைத்து வா என்றார். பல் வைத்தியர் வந்து சேர்ந்தார். இவர் பல்லை காட்டினார். சோதித்து பார்த்துவிட்டு அவர் சொன்னார், இந்த பல்லை எடுக்கிறது தான் நல்லது. சரி, எடுத்துடுங்க என்றார் இவர். இந்த நேரத்தில் வாசல் பக்கம் யாரோ வருவது தெரிந்தது. பார்த்தார். அவர் அடுத்த ஊரை சேர்ந்த இன்னொரு பெரிய மனிதர், வேறொரு கடவுளின் பக்தர் அவர். உடனே இவர் ஒரு ஐடியா பண்ணினார். வைத்தியரே, நீங்கள் கொஞ்ச நேரம் அடுத்த அறையில் போய் இருங்கோ, நான் கூப்பிடும்போது வரலாம். எடுக்க வேண்டிய பல் இதுதான், பார்த்துக்கோங்க. அவரும் சரி என்று சொல்லிவிட்டு அடுத்த அறைக்குள் சென்று விட்டார். அடுத்த ஊர் பெரிய மனிதர் உள்ளே வந்தார். இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். உங்கள் கடவுளிடம் நீங்கள் வச்சிருக்கிற பக்தியை விட எங்கள் கடவுள் மேலே நான் வச்சிருக்க பக்தி அதிகம் என்றார் இவர். எப்படி சொல்கிறீங்க என்றார் அவர். நீங்கள் உங்கள் கடவுளுக்கு என்ன காணிக்கை செலுத்துகிறீங்க? முடி காணிக்கை செலுத்துவோம். நான் எங்கள் கடவுளுக்கு என் பல்லையே காணிக்கையாக இப்போ செலுத்த போகிறேன். என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க என்று சொல்லிவிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு அவரை அழைத்து கொண்டு வா என்றார். பல் வைத்தியர் வந்தார். இதோ பாருங்கள், என் கடவுளுக்கு என் பல்லையே காணிக்கையாக செலுத்த விளம்புகிறேன். அதனால் ஒரு பல்லை பிடுங்கி எடுத்துடுங்க. பல் வைத்தியர் புரிந்து கொண்டார். அந்த சொத்தை பல்லை சரியாக பிடுங்கி எடுத்து விட்டார். இதை பார்த்து அடுத்த ஊர் பிரமுகருக்கு ஆவேசம் வந்து விட்டது. நானும் பக்தியில் உன்னை விட குறைந்தவன் இல்லை என்று சொல்லிவிட்டு, ஐயா வைத்தியரே, அவர் ஒரு பல்லைத்தானே தியாகம் பண்ணார். நான் என் கடவுளுக்காக 2 பற்களை தியாகம் பண்ணுறேன். வாங்க, என்கிட்ட இருந்து 2 பற்களை பிடுங்கி எடுத்துக்கோங்க என்றார். வைத்தியர் பார்த்தார். அவருக்காக வலிக்கப் போகிறது. நல்ல பல்லாக பார்த்து 2 பிடுங்கி போட்டு விட்டார். இப்போது பல் இல்லாத அந்த 2 பக்தர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் பெருமையாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி நான் என்ன சொல்லுவது? கடவுளே இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். என்ன நண்பர்களே, கதை பிடித்திருந்ததா? மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.